அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون بالسراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم حبب إلي من دنياكم من ثلاث صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் இங்கே மிக சிறப்பான திக்ர் மஜ்லிஸ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் நாடி தேர்ந்தெடுத்து உங்களை எங்கள் சமூக தாய்மார்களை இங்கே கொண்டு சேர்த்திருக்கிறான். சங்கை மிக்கவர்களே, அவனை நினைவு கூறுகிற சபை, உன்னதமான சபை. இங்கே அவனுடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதை உங்கள் கவனத்தில் நான் தரிபடுத்த விரும்புகிறேன். வாழும் காலம் நான் அவனுடையவனாக, இன்ன லில்லாஹி அஹ்ல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு அவனுடையவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கே அஹ்ல் இருக்கிறாங்கன்னாங்க.
அகிலுன்னு சொன்னா குடும்பம்னு அர்த்தம். அல்லாஹ்வுடையவர்கள் இருக்கிறார்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. யாரென்று கேட்கிற போது திருக்குர்ஆனை சுமப்பவர்கள் என்று உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான பதிலை தருகிறார்கள். எங்களான சங்கைமிக்க அருமை சகோதரர்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன், நம்முடைய நேரங்கள் பங்கீடு செய்யப்பட வேண்டும். நேரத்தை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். இன்னலி மஅல்லாஹி ஸாஆத், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நேரத்தை பங்கு வைத்திருக்கிறேன். எதற்கு நேரம்? சொந்த வேலைக்காக, மனைவிக்காக, குடும்பத்திற்காக, என் ரப்புக்காக. இன்னலி மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு ஸாஆத், பல நேரங்களை. நம்முடைய நேரங்கள் வகுக்கப்பட வேண்டும். ஒரு திட்டமிட்ட வாழ்க்கைதான் நம்மை இரண்டு உலகத்திலும் வெற்றிக்குரியவர்களாக மாற்றும். காலையில் எழுந்திருக்கிறோம், ஏதோ தொழுகிறோம், தொழிலுக்கு போகிறோம், மீண்டும் வருகிறோம், சாப்பிடுகிறோம். ஒரு இலக்கில்லாத வாழ்க்கையாக, திட்டமிடுதல் இல்லாத வாழ்க்கையாக. நான் ரப்புக்காக எவ்வளவு நேரம் கொடுத்தேன், என் குடும்பத்திற்கு நேரம் கொடுக்கணும்னு அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள். உன் குடும்பத்துக்கு நேரம் கொடு, உழைப்புக்கு நேரம் கொடு என்கிறார்கள். யார் சிறந்தவர்? உழைப்பாளி சிறந்தவர் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா, ஹலாலான வருமானம் இன்னொருத்தட்ட போய் நம்ம தேவையை போய் சொல்லாமல் வாழ்வதற்கு, நம்முடைய பிள்ளைகள் கண்ணியமாக வாழ்வதற்கு ஹலாலான வருமானத்தை தேடுவதும் ஃபர்து என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நான் உழைப்புக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். அதை நம்ம கரெக்டா எடுத்துக்கொண்டோம். உழைப்புக்கு நேரம் கொடுப்பதில் பெரும்பாலானவர்கள் மிஸ் ஆகிறது இல்லை. குடும்பத்திற்கு நேரம் கொடுங்கள், அது நிறைய பேர்ட்ட கொஞ்சம் குறைந்து போனது. வீட்டுக்கு வந்தால் கூட குடும்பத்தோடு நேரம் கொடுப்பதில்லை. மனைவியை உட்கார்ந்து பேசுகிற நடைமுறை குறைந்திருக்கிறது. பிள்ளைகளோடு உறவாடுகிற பழக்கம் குறைந்திருக்கிறது. ஏன் வீட்டில் நேரம் கொடுக்க வேண்டும்? மனைவியோடு உரையாடுவது, பிள்ளைகளோடு உரையாடுவது, அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிவது, அவர்களுக்குள் என்ன தேட்டம் இருக்கிறது என்று விளங்கும். அவங்க எதை விரும்புகிறார்கள், அவர்களின் பேச்சில் அல்லாஹ் ரசூல் வெளிப்படுகிறார்களா? மனைவிட்ட பேசும்போது தெரியும். அல்லாஹ்வுடைய தொடர்பில் மனைவி பேசுகிறார்களா? ரசூலின் சிந்தனை இருக்கிறதா? என் பிள்ளைகளோடு நேரம் கொடுத்தால், பிள்ளைகள் பேசுகிற போது, உறவாடுகிற போது அவர்களுக்குள் மார்க்கம் எவ்வளவு இருக்கிறது, அல்லாஹ்வின் நேசம் இருக்கிறதா, நம்பிக்கை இருக்கிறதா, ரசூலின் தொடர்பு இருக்கிறதா? அப்ப வீட்டுக்கு நேரம் கொடுக்கும் போது மனைவி மக்களுக்குள்ளால் இருக்கிற மார்க்கமும் தீனும், இன்னொரு பக்கம் அல்லாஹ் ரசூலின் தொடர்பும் குறைந்தால் சரி செய்யலாம், இல்லை என்றால் கொடுக்கலாம். ஞாபகம் வையுங்கள், ஒரு மகத்தான வாழ்க்கை, அல்லாஹுவோடு நான் வாழ்கிற வாழ்க்கை. நான் ஏற்கனவே துவக்கினேன், அவனுடையவர்களாக வாழ்வது எப்படி? நான் என் நண்பர்களுக்கு சொந்தக்காரன், மனைவிக்கு சொந்தக்காரன், வீட்டுக்கு சொந்தக்காரன் என்பதை தாண்டி நான் அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரன். அவனுடையவனாக நான் வாழ்வதற்கு நேரம் திட்டமிடுதல், என்னுடைய வாழ்க்கையின் பலமான எதிர்காலத்திற்காக, தொழிலுக்காக நேரத்தை ஒதுக்குவது, மனைவி மக்களை சீராக்குவதற்கு நேரம் கொடுப்பது, என் சுய காரியங்களை சரி செய்வதற்கு நேரம், என் ரப்போடு நேரம். அல்லாஹ்வோடு நேரம் கொடுப்பது குறைந்திருக்கிறது. பள்ளிவாசல்ல 10 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்கிறது இல்லை, இருக்க முடிகிறது இல்லை, இருக்கிறதுக்கு மனசு வர்றது இல்லை. ராத்திரி தஸ்பீஹாத்துகளிலே நேரம் கொடுக்க போனால் உறக்கம் வருகிறது. நிறைய நேரத்தில் குர்ஆன் எடுத்தாதான் தூக்கம் வருது, ذிக்ர் ஆரம்பிச்சா தூக்கம் வருது, சடை வருகிறது. ஞாபகம் வையுங்கள், இன்னலி மஅல்லாஹி ஸாஆத்
எனக்கு அல்லாஹ்வோடு நேரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன எம்பெருமான் சாஅத் என்ற ஒத்தை வார்த்தையை சொல்லவில்லை, ஒருமை பதத்தை சொல்லவில்லை. சாஅத் பல மணி நேரம் அல்லாஹ்வோடு கொடுத்தேன். பல மணி நேரம் நான் ரப்போடு கொடுக்க வேண்டும். பிள்ளைகளோடு பெற்றோர்கள் நேரம் கொடுக்கணும். அதில் அழகான வளர்ப்புகள் ஏற்படும். ஒழுக்கம் சார்ந்த நிலை, இறை நெருக்கம் சார்ந்த நிலை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை திட்டமிடாத வாழ்க்கையாக, தயார் நிலை இல்லாத வாழ்க்கையாக, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இல்லாத வாழ்க்கையாக போகிறது. ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் பதறி போகிறோம், உடைந்து போகிறோம், வேறு வழியே இல்லை என்ற நிலைக்கு வருகிறோம். கூட இருக்கிறதுக்கு யாரும் இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, அக்கா தங்கை இல்ல, மனைவி பாவம் பலகீனமானவங்க, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, நமக்கு யார் ஆதரவு என்று எண்ணும் நிலை. அதனாலதான் நான் சொல்கிறேன், அல்லாஹ்வோடு நேரம் கொடுத்து பழகுங்கள். எந்த சூழலிலும் நான் தனியானவன் என்ற எண்ணமே வராது. நான் தனியானவன் அல்ல. நான் விரக்தி அடைவது நமக்கு யார் இருக்கிறார்கள் என்று நிறைய பேர் கேட்கிறாங்க. அது தப்பான கேள்வி. எனக்கு குடும்பம் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, ஆதரவுக்கு யாரும் இல்லை. ஏன்? நான் தனிநபர் என்றால் வெறுமை ஏற்படும். வெறுமை, வழியே இல்லைங்கிற அந்த நிலை என்னை ரொம்ப பாதிக்கும். இல்லை, நான் தனியானவன் அல்ல, வெறுமை அல்ல, ஆதரவு எனக்கு கொடுப்பதற்கு யாருமே இல்லை என்பது தப்பானது. எனக்கு ஆதரவாக என் ரப்பு இருக்கிறான், நான் அவனை சார்ந்தவன் என்பதை உங்களுக்கு உறுதியாக்க முடியும். எப்போது நீங்கள் அவனோடு நேரம் கொடுத்து வாழ ஆரம்பிப்பீர்களேயானால், திட்டமிட்ட வாழ்க்கையை கொண்டு வருவீர்களேயானால், நம்பிக்கை பிறக்கும். நான் தனியானவன் அல்ல. திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வருது, திடீர்னு ஒரு கால் வலி வருது, எழுந்திருச்சா நடக்க முடியல, பயம் வரும். பயம் வராது. ஏன் வருது பயம்? ஏன் வருகிறது? என்னோடு அவன் இருக்கிறான். மையத்துன்னு ஒண்ணு இருக்குது. அல்லாஹ்வோடு 4 நிலை, இங்க நேரம் இல்ல. 4 நிலையில ஒண்ணு மையத். அவனுடன், அவன் நம்முடன், அவனுடன் நாம், நம்முடன் அவன். அவனுடன் நாம் ஆகுவது போது அவன் நம்மோடு ஆகிறான். மன் கான லில்லாஹ் கான அல்லாஹு மஅஹு. அல்லாஹ்வோடு யார் வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களோடு வருவான். அல்லாஹ்வோடு யார் இருப்பார்களோ அல்லாஹ் அவர்களோடு இருப்பான். நம்ம அவன் கூட இருக்கிறது, அவன் உடையவர்களாக மாறுவது. குர்ஆனோடு அழகிய தொடர்பு இருக்குமா? நீங்கள் அல்லாஹ்வுடையவர்கள். மகாகவி ஃபரஸ்தக் அவருடைய தந்தை அவரை அழைத்து வருகிறார். மகாகவி ஃபரஸ்தக் இஸ்லாமிய உலகில் அவர் கவி அத்தனை ஆளுமைக்கு உரிய கவி. லௌலா ஷிஅருஹு லذهب அக்பாரு الناس. அரபியிலே குறிப்பிடுவார்கள், அவர் கவி இல்லை என்றால் மனிதர்களின் பல பேர்களுடைய வரலாறே தெரியாமல் போயிருக்கும். மனிதர்களில் பல பேர்களுடைய செய்தியே கிடைக்காமல் போயிருக்கும். லௌலா ஷிஅருஹு லذهب அக்பாரு الناس. யார பத்தியும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பற்றி கவி பாடினார். அவர் அகல பைத்தோடு பாடியவர். இன்னொரு பக்கம் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவில், கொள்கையில் ரொம்ப ஆழமானவர். பெருமானாரோடு பேரின்ப காதலர். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்தார்களை உயர்த்தி பாடுபடுத்தவர், கவி அமைத்தவர். அதனால்தான் அவர் கவி இல்லை என்றால் நிறைய சாலிஹீன்களின் செய்தியே தெரியாம போயிருக்கும்னு எழுதுறாங்க. அந்த கவிஞரை சின்ன புள்ள அவரை கூப்பிட்டு வருகிறார். அவருடைய தந்தை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு தர்பாருக்கு கூட்டு வர்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு தர்பாருக்கு கூட்டு வர்றார். மகாகவி ஃபரஸ்தக்கை கூப்பிட்டு வந்து தந்தை சொன்னார், நான், அவர் சின்ன புள்ள, அப்போ பின்னாலதான் அவர் கவிஞர், அவர் சின்ன புள்ள. தகப்பனார் சொன்னார், நான் என் மகனை பெரிய கவிஞனாக ஆக்கப் போகிறேன் என்றார். அந்த பருவத்தை வச்சு அவர் முடிவு எடுக்கிறார். சின்ன புள்ள
என் மகனை பெரிய கவிஞராக ஆக்கப் போகிறேன் என்றார். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், முதலில் அல்லாஹ் உடையவனாக ஆக்குங்கள், அப்புறம் கவிஞனாக ஆக்குங்கள். அல்லிமுஹு கிதாபல்லாஹ் வஜ்அல்ஹு ஹாஃபிலன், அவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆனில் அவரை ஹாஃபில் ஆக்குங்கள். சுப்ஹானல்லாஹ். ஹாஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, இன்ன லில்லாஹி அஹ்லன், அல்லாஹ்வுக்கு குடும்பம் இருக்கிறார்கள். யார் அல்லாஹ்வின் குடும்பம்? அமலத்துல் குர்ஆன், குர்ஆனை நெஞ்சில் சுமந்தவர்கள் அல்லாஹ்வுடையவர்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முதல்ல அவரை அல்லாஹ்வுடையவராக ஆக்குங்கள். அவங்க தகப்பனாரு பெரிய மனிதர், ரொம்ப மரியாதையான ஆளு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா தலைக்கு மேல ஏத்துக்கிடுவாங்க. நபியினுடைய குடும்பம், நபியினுடைய குடும்பத்தின் புகழை உச்சத்தில் சுமந்த பெருமக்கள் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடையவராக ஆக்குங்கள் என்றார்கள். குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், ஹாஃபில் ஆக்குங்கள். அவர் சொன்னார், வீட்டுக்கு கூட்டு வந்தார் என் தந்தை பரஸ்தக் சொல்றார், என்ன குர்ஆனோடு கட்டி போட்டார். என் தந்தையின் இலக்கெல்லாம், என் தந்தையின் குறிக்கோள் எல்லாம் அரபுலகத்தில் பெரிய கவிஞனாக நான் வர வேண்டும். என்ன ஹாஃபில்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆலிம்கள் நிறைய இருக்கிறாங்க, கவிஞர்கள் வேணும். அதுவும் ரசூலுடைய குடும்பத்தை புகழ்ந்து பாடுகிற கவிஞனாக நான் வரணும். அது ரொம்ப விசேஷமான கவிதான். நபியினுடைய குடும்பத்தை புகழ்வது நாவினிக்கும், உள்ளம் இனிக்கும், கேட்பவரின் செவியும் இனிக்கும். ரசூலுடைய குடும்பத்தை புகழ்கிற கவி, அது பெரிய பாக்கியம். ஆனால் என் தந்தை மகாகவி பரஸ்தக் சொன்னார், என் தந்தை என்னை குர்ஆனோடு கட்டி போட்டார், என்னை வீட்டிலேயே அரெஸ்ட் பண்ணிவிட்டார், வெளியே போக விடல. சொன்னார், சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு இப்படி சொல்லிவிட்டார்கள், அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹாவை அல்லாஹ் எனக்கு அவர்கள் மூலம் கற்றுக் கொடுத்து விட்டான், உன்னை நான் ஹாஃபில் ஆக்குவேன், நீ குர்ஆனை முடிக்கணும், ஹாஃபில் ஆகணும், அதற்கு பின்னால் தான் கவி உலகத்தில் கொண்டு இணைப்பேன். அந்த ஒரு வார்த்தை சாலிஹீன்களிடத்துல போய் நம்ம ஆலோசனை கேட்பது கூட நம்மை அல்லாஹ்வுடையவர்களாக ஆக்கிடும். நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிற செய்தி இதுதான், நீங்கள் அல்லாஹ்வுடையவர்களாக மாறுங்கள். எந்த நேரத்திலும் நீங்கள் பதட்டம் அடைய மாட்டீர்கள். நடு இரவில் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பதட்டம் அடைய மாட்டீர்கள். மக்கள் எல்லாம் எங்கோ காணாமல் போயிருக்கும் போது பதட்டம் வந்தாலும் நீங்கள் பதஷ்டமாக மாட்டீர்கள். ஊரே கொந்தளிக்கும், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். ஏன்? நீங்கள் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகுவது, அல்லாஹ்வோடு நாம் நேரங்களை கொடுக்க வேண்டும். தொழுகைக்காக, குர்ஆனுக்காக, திக்ருக்காக, முராகபாவுக்காக, முஷாஹதாவுக்காக. இன்றைக்கு நிறைய பையத்து பெற்றவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நாம் எவ்வளவு நேரம் அல்லாஹ்வோடு? ஒன்றை நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன், நான் சம்பாதிப்பதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறார். அண்ணன் நபிகள் கடமை என்கிறார்கள். உங்களை எல்லாம் அல்லாஹ்வோடு நேரம் கொடுங்கள் என்று சொல்லி எங்கோ காத்துக்கு அழைக்கவில்லை, துறவரத்துக்கு அழைக்கவில்லை, தொழிலை விடச் சொல்லவில்லை. தொழில் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், வெளிநாடுகளுக்கு போக வேண்டும். எங்கே என் வாழ்க்கை, என் பிள்ளைகளின் எதிர்காலம், அதில் நான் நிற்பதற்கு நேரம் கொடுப்பது கடமை. அந்த கடமையை சரியா செய்துவிட்டு அல்லாஹ்வோடு நேரம் கொடுக்கிற கடமையில் குறைவு செய்வது நியாயமா? அது சரியானதா? மனைவி மக்களோடு நேரம் கொடுங்கள். மனைவி மக்களோடு நேரம் கொடுத்தால் இங்கே பரஸ்தக், கவிஞராக வேண்டிய பரஸ்தக் ஹாஃபிலாகிறார். தன் பிள்ளையை பற்றி அவர் கவலைப்பட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு தர்பாருக்கு வருகிறார், இதோ கவிஞராக்க போகிறேன். இல்லப்பா, அல்லாஹ்வுடையவராக ஆக்கு. அல்லாஹ்வுடையவர்கள் நாம் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நான் அல்லாஹ்வுடையவன். அல்லாஹ்வுடையவனா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எந்த பதஷ்டம் வராது. ஏன்? அவங்களுடையவர்கள்.
அவன் உங்களை பொறுப்படுத்துக்கிறான். ஒமை யத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வுடையவர்களாக யார் ஆகிவிட்டார்களோ, தன் பொறுப்பை அல்லாஹ் இடத்தில் யார் ஒப்படைத்து விட்டார்களோ, வஹுவ ஹஸ்புஹு, அதற்கு அவன் போதுமானவனாக ஆகிவிட்டான். குர்ஆன். ஒமை யத்தவக்கல்னா என்ன? என் பொறுப்பை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடுறது. ரப்பே, என்ன நீ கவனிச்சுக்கா, நான் உன் சிந்தனையில் இருக்கிறேன், உன் விவாதத்தில் இருக்கிறேன், உன் திக்ரில் இருக்கிறேன், என்ன உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் என் கையில என்ன வச்சுக்கிடல, நான் பள்ளிவாசல்ல வச்சு சொல்றேன், என் கையில் என்ன நான் வைக்கல, என்னை என் ரப்பிட்ட ஒப்படைச்சாச்சு. எப்படி ஒரு உங்க ஊருக்கு வர்றோம், அல்லாஹ்ட்ட போய் சொல்வேன், அந்த ஊருக்கு நான் போறணுமா அனுப்பி வை, இல்லையா நிப்பாட்டி வை. ஏன்? என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதான் அல்லாஹ்வுடையவர்கள். இன்னும் பல பேர் தன்னை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கல, தன்னை தானே தங்க கட்டி மாதிரி சுமந்து வச்சிருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? ஒன்னால் ஒன்னை என்ன செய்ய முடியும்? அல்லாஹும்ம லா தக்கில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன். யா அல்லாஹ், என்னை என்னிடத்தில் ஒரு கண் பார்வை சிமிட்டும் நேரம் கூட எங்கிட்ட கொடுத்துறாதே அல்லாஹ்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கிட்ட என்ன கொடுத்துறாதே, என்ன உங்கிட்ட கொடுத்துட்டேன், நீ பார்த்து இல்லப்பா, நீ ஒன்ன நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லாத. என்ன என்னால பார்க்க முடியாது. பெருமானார் கேட்ட துவா, லா தக்கில்னி, என்னை என்னிடத்தில் ஒப்படைக்காதே அல்லாஹ். இப்ப நாம எல்லா பொறுப்பையும் வாங்கி வச்சுக்கிறோம். அதான் எங்கிட்ட கொடு, இதான் எங்கிட்ட கொடு, என்ன எடுத்துக்கிறோம், மனைவி எடுத்துக்கிறோம், பிள்ளை எடுத்துக்கிறோம். நான் அல்லாஹ்ட்ட போய் சொன்னேன், என் மனைவிய கூட எங்கிட்ட ஒப்படைச்சிடாதே, என் பிள்ளைங்களை எங்கிட்ட ஒப்படைச்சிடாதே அல்லாஹ். பிள்ளைங்களுக்கு ஏதாவது சோம் இல்லையா, 2 ரக்காத் தொழுதுருவேன், உங்ககிட்ட ஒப்படைச்சிட்ட ரப்பே. உன்னிடத்துல ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைங்க, அவர்கள் உன்னுடையவர்கள், உன்னை சார்ந்தவர்கள். அவங்களை நீ தான் காப்பாற்றணும், அவங்களை நீ தான் பாதுகாக்கணும், அவங்க நோயை நீ தான் சரியாக்கணும். என்னால முடியாது. நான் என்ன செய்ய முடியும்? இந்த டாக்டர்கிட்ட போவேன் சரியில்லை, அந்த டாக்டர்கிட்ட போவேன் சரியில்லை, அந்த டாக்டர்கிட்ட போவேன் சரியில்லை, சித்தாவுக்கு போவேன் அதுவும் சரியில்லை, அப்புறம் எங்க போவேன் யூனானி அது இது, கடைசியா வீட்டுல ஏதாவது கஷாயம் போட்டு கொடுப்பேன், எதுவுமே சரியாகாது. எனக்கு தெரியாது, உங்ககிட்ட ஒப்படைத்து விட்டேன், எங்க போகணும்னு நீ வழிகாட்டு ரஹ்மானே. வெறும் பயான் கேட்டு போறது இல்ல, நான் யார், என் பொறுப்பையும் கூட நான் சுமக்க தகுதி இல்லாத ஆள், என் பொறுப்பை நான் சுமக்க முடியாது. அதனால்தான் அல்லாஹ்வோடு நேரம் கொடுங்கள். அல்லாஹ் இந்த மாதிரியான நிலைகளை ஏற்படுத்துவான். எனக்கு என்னை சுமக்கவே எந்த தகுதி இல்லை, எங்கிட்ட போய் என் மனைவி பொறுப்பு, பிள்ளைங்க பொறுப்பு, பிள்ளைங்களுக்காக நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஆனால் அவங்க பொறுப்பை நீ வச்சுக்க அல்லாஹ். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நீ பார்த்துக்க, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன், மனைவி மக்கள் உங்ககிட்ட விட்டுட்டு போற, அஸ்தௌதி உல்லாஹா தீனக்கா வ அமானத்தக்கா. யார்ட்டையாச்சும் போய் பயணம் சொன்னா அவர் துஆ செய்யணுமா, அவர் துஆ செய்யணும். எப்படி துஆ? உன்னை, உன் பொறுப்பை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன், உன் தீனையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், உன் அமானிதத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், உன் குடும்பத்தையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன். அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சா ஒப்படைக்கப்பட்டது கரெக்டா இருக்கும். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு, ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு. ஒருவர் மஸ்ஜிதுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறார், மாலை நேரத்துல பார்க்கிறார் கபூர்ல கொஞ்சம் தீ எரியுது. அங்க ஏதோ ஒரு கபூர்ல தீ எரியுது, கொஞ்சம் லேசா தீ எரியுது. அவர் கேட்கிறார் பக்கத்துல இருந்த நண்பர்கிட்ட, என்னப்பா கபூர்ல தீ எரியுது? அது இன்னைக்கு எரியலமா, அடக்கன நாள்ல இருந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அடக்கன நாள்ல இருந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. லேசா எரியும், மாலை நேரத்துல சின்னதா தான் எரியும். நாங்க யாரும் போறது இல்லை, என்ன அதனால கபூர் ஒன்னும் கரிஞ்சு போகல, தீ பரவல்ல, அது எரிஞ்சிட்டு இருக்கு. அவர் யாருடைய கபூருன்னு கேட்டார். விசாரிச்சா உங்க மனைவியுடைய கபரு. அவர் வெளிநாட்டில் இருந்தார், அல்லாஹ்வுடைய பாதையில போயிருந்தார், தீனுக்காக வேண்டி போயிருக்கிறார்.
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உத்தரவோடு. அந்த நேரம் மனைவி மௌத்தா இருக்கிறாங்க. மனைவி மௌத்தா இருக்கிறாங்க. அந்த மனைவி மௌத்தா போன நேரத்துல அவங்கள அடக்கம் செய்திருக்கிறாங்க. அந்த நேரம் அந்த அம்மா கர்ப்பமா இருந்தா, நிறை மாத கர்ப்பிணி. நிறை மாத கர்ப்பிணி. அந்த இடத்துல தீ எரியுது. அவரு போய் ஏன் மனைவியா போறாரு. அந்த கபரை தீ எரியுது இல்ல, அந்த பக்கமா தோன்றா கபருக்குள்ள குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. குழந்தை உடனே தூக்கிட்டார். பல நாளா எரியுது. இந்த குழந்தையை தூக்கிட்டு வந்த பின்னால தீ எரியல. அது ஏதோ ஒன்னை அறிவிக்கிறது. அந்த தீ அந்த குழந்தைய அது வளர்ந்து நல்லா வளர்ந்து சின்ன 15 வயசு 6 வயசு கூப்பிட்டுட்டு வருகிறார் ஜனாதிபதி தர்பார். உமர் சொன்னாங்க, உலகத்துல இப்படி ஒரு அடையாளத்தை நான் பார்த்ததில்லப்பா. ஒரு காகம் இன்னொரு காகத்துக்கு எப்படி ஒப்பாக சமமா 2 காகத்தை விட்டோம்னா இந்த காகம் இந்த காகத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. ரெண்டும் ஒண்ணுதான். அந்த காகத்துல ஒரு வெள்ளை இருந்தா அது வெள்ளை காக்கன்னு சொல்லலாம். ரெண்டும் கருப்பா இருக்குது. ஒரு 10 காகம் வந்துட்டு போச்சு வைங்க, உங்க வீட்டுல வந்து மீனை தூக்குன காகம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஒன்னா பறந்து போயிட்டு வாயில மீன் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். அவங்க சொன்னாங்களாம், அஷ்பகு ஹாதா பி ஹாதா கஷ்பகில் குராபி பில் குராப். காகம் காகத்துக்கு ஒப்பா இருப்பதை போல் இவரும் இவர் மகனும் இவ்வளவு ஒப்பாக இருக்கிறார். இவர் முகம் அப்படியே மகன்ட இருக்குது, இவர் அமைப்பு மகன்ட இருக்குது. என்னப்பான்னு கேட்டாங்க. இவ்வளவு ஒப்பு என்ன? அவர் கதையை சொல்றார். நான் வெளிநாட்டுக்கு போனேன். போற போது இந்த மாதிரி என் மனைவி மூத்தாயிட்டாங்க. வந்து பார்த்தேன்னா அந்த பையன், இப்ப அந்த பையனை தூக்கிட்டேன்னா அந்த பையனை தூக்கி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு தந்தையும் மகனை நான் பார்த்ததில்லை. தந்தை மகன் இவ்வளவு ஒப்ப பார்க்கல. அப்ப அவர் சொன்னாராம், இந்த மாதிரி கபூர்ல தீ எரிஞ்சிச்சு, பார்த்தேன் புல்ல இருக்குது. அந்த புள்ளையை நான் தூக்கிட்டேன். ஒரு டவுட், மனைவி மௌத்தாகி பல நாள் ஆச்சு. பல நாள் ஆன பின்னால குழந்தை பெற முடியுமா? இந்த குழந்தை நம்ம குழந்தையா அப்படிங்கிற டவுட் வரணும். வரல. ஏன்? அந்த முகம் கோலம் எல்லாம் என்ன மாதிரி அல்லாஹ் அப்படி ஆக்கனா. ஏன் தெரியுமா? நீ சந்தேகப்படாம உன் மகன் முடிவு எடுக்க. இல்ல யாராவது சொல்லுவாங்க உன் மகன் இல்லப்பா, சொல்லவே முடியாது. மாராயித்து பெருமான ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, யாரையும் பார்க்கவில்லை எந்த ஒரு தந்தையும் அஷ்பகு பிப்னிஹி, மகனுக்கு ஒப்பாக இவ்வளவு ஒப்பா. அப்ப அல்லாஹ் உன் மகன் தான்ங்கிறத யாரும் மறுக்க கூடாது. ஏன்னா மௌத்தா போய் பல நாள் கழிச்சு கபருக்குள்ள இருக்குது புள்ள, எப்படி உயிரோடு இருக்க முடியும்? குழந்தைக்கு எப்படி அவ்வளவு நாள் உயிர் கிடைக்கும்? என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டான். இல்ல, நான் வெளிநாட்டுக்கு அல்லாஹ்வுக்காக தாங்கள் அனுப்புன போது போனேன். போகும்போது என் மனைவி கர்ப்பமா இருந்தாங்க. அல்லாஹ்ட்ட சொன்னேன், அல்லாஹ் அஸ்தௌதிஉகா மாஃபி பத்னிஹா, என் மனைவியின் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு உன்னை நான் பொறுப்பு சாட்டி விடுகிறேன். என் மனைவியின் வயிற்றில் உள்ள குழந்தை உன்னிடத்தில் பொறுப்பு ஒப்படைத்து விட்டேன். அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க, என்னாலெல்லாம் கவனிக்க முடியாது, நான் வெளிநாட்டுக்கு போறேன். அந்த கர்ப்பத்தில் இருக்கிற புள்ள உன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டேன், நீ பார்த்துக்கான்னு சொல்லிட்டு போனேன். அங்க இருந்து போயிட்டு வந்தா என் மனைவியினுடைய கபூர்ல பல நாளைக்கு பின்னால தோண்டினா அந்த வெளிச்சத்துல அந்த குழந்தை இருந்து தூக்கிட்டு வந்தேன். உமர் இப்னு கத்தாப் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லினா, என்னப்பா நீ என்ன வாழ்க்கை செய்தா, என்ன முறையில நீ அப்படி சொன்ன? நீ இப்படி சொல்லிருக்கணுமே, அஸ்தௌதிஉல்லாஹ் அஸ்தௌதிஉகா அஸ்தௌதிஉல்லாஹ். முதல்ல அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிற யாரை? லக்கா ஒமா ஃபீ பத்னிஹா, என் மனைவியை, என் மனைவியின் வயிற்றில் உள்ள பிள்ளையை என்று சொல்லியிருந்தால் உன் மனைவியும் கிடைத்திருப்பார்களே. அல்லாஹ்ட்ட நீ சொன்னாயே, ஒப்படைத்தாயே, ஒப்படைத்தால் அவன் மகத்தானவன். என்ன இருந்துச்சு? கபருக்கு போன தோன்ன ஐயுகல் முஸ்தௌதி குல் அமானத்தல். கபருக்கு போன தோன்ன
கபூர்ல இருந்து சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம்? ஐயுஹல் முஸ்தௌதி, என்னிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தவனே, இதோ உன் அமானிதம் இங்கே இருக்கிறது, எடுத்துக்கொள். என்னிடத்தில் பொறுப்பை கொடுத்தவனே, உன் அமானிதம் இங்கே இருக்கிறது, எடுத்துக்கொள். அந்த குழந்தையை தூக்கினேன். சந்தேகம் இல்லாமல் என் குழந்தை தவறு செய்தில்லை, அழகா நடந்திருக்கிறாய். கொஞ்சம் இன்னும் தெளிவாக என் மனைவியையும் உன்னிடத்தில் ஒப்படைத்துட்டு போறேன்னு சொல்லியிருந்தால் அந்த சீதேவியையும் அல்லாஹ் அமானிதமாக ஏற்று கொடுத்திருப்பானே. நான் இன்றைக்கு பேசும் இந்த செய்தி, இங்கே பையத்து பெற்ற முரீதுகளும் மற்றவர்களும் இருக்கிறீர்கள், பாடம் பெறுங்கள். நான் அல்லாஹ் உடையவனாக வாழ வேண்டும், என் பொறுப்பை என் ரப்பிடத்தில் ஒப்படைத்து வாழ வேண்டும். ஒமையத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, பொறுப்பை யார் ஒப்படைத்தார்களோ அல்லாஹ்வே அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு போதுமானவன். ஃபஹுவ ஹஸ்புஹு, அதை நிறைவேற்றுவதற்கு அவன் போதுமானவன். யார்கிட்ட கொண்டு பொறுப்பை கொடுத்தாலும் அவங்க இருக்கணுமே. அவர் போகும்போது மனைவிட்ட, எம்மாங்க வா, உன்னை நம்பிதான் கருவை விட்டுட்டு போறேன், என் புள்ள கருவுல வளருது, என் புள்ளை நீ பாதுகாத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கதை நடந்திருக்காது. நமக்கு நிறைய பேர் அப்படித்தான் சொல்லிட்டு போவோம் பொஞ்சாரிட்ட, பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கா, நான் எங்க போனாலும் அல்லாஹ்ட்ட சொல்வேன், அல்லாஹ் என் பிள்ளைகளை விட்டுட்டு போறேன், என் மனைவி விட்டுட்டு போறேன், நீ பாத்துக்கா. மனைவிட்ட சொல்வேன், பிள்ளைங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா, உன்னையும் சேர்த்து அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்ட. நம்ம போலாம், ராகத்தா போயிட்டு ராகத்தா வரலாம், நம்பிக்கை இருக்குது, வீட்டுக்கு வந்தா சிறப்பா இருப்பாங்க. எனவே அல்லாஹ்வுடையவர்களாக மாறுங்கள், நேரம் கொடுங்கள். குடும்பத்திற்கு பிள்ளைகளை உருவாக்க முடியும். ஃபரஸ்தக்கு நேரம் கொடுத்தார், தன் பிள்ளையை கவிஞராக்க போகிறேன் என்றார். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வேண்டாம், அது பின்னால் பார்ப்போம், அல்லாஹ்வுடையவனாக ஆக்கு, குர்ஆனை கொடு, ஆபிலாக்கு. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், கவிஞர், மிகப்பெரிய பெரிய கவிஞர், மகாகவியாக ஃபரஸ்தக் உருவானார். பெருமானாருடைய அகல பைத்துகளை பாராட்டி அவர் படித்த கவிகள் ஏராளம் ஏராளம். அண்ணல் ஜைனுல் ஆபிதீன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்பு மகனார் ஜைனுல் ஆபிதீனை அவர் பாராட்டி படித்த கவிகள் பக்கம் பக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மகாபெரிய கவி ஃபரஸ்தக் ஹாஃபிலான பின்னால் கவிஞராக ஆனார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! 30 ஜுஸும் இதயத்துல சுமந்த போது அவர் அஹ்லுல்லா, அல்லாஹ்வுடையவராகிறார். இப்ப அவர் கவி எப்படி ஆச்சு? அஹ்ல பைத்த பாராட்டியாச்சு. அவர் அஹ்லுல்லாவாக ஆனார், அஹ்ல பைத்தை பாராட்டினார். அல்லாஹ்வுடையவராக போன போது அல்லாஹ்வுடையவர்களாக இருந்த நபியின் குடும்பத்தை பாராட்டி படிக்கிறார். இன்றைக்கு அவருடைய கவி உலக அரங்கில் மிகுந்த மரியாதைக்கு இருக்கிறது. சாலிஹீன்களை அங்கமாக நினைவு கூறியிருக்கிறார். எனவே பரக்கத்தான இந்த மஜ்லிஸ், திக்ர் நடத்தணும், துஆ இருக்குது. நான் உங்களோடு இந்த கருத்தை முழுமைப்படுத்துவேன். உங்கள் உழைப்புக்கு நேரம் கொடுங்கள், ஹலாலான வருமானத்தை தேடுவோம், யாரிடத்திலும் தேவையாகாதீர்கள், உங்கள் தேவையை அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். உங்க கஷ்டத்தை அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, சாலிஹீன்கிட்ட துஆ செய்ய சொல்லலாம். இன்னொருத்தட்ட போய் நம்ம குடும்பத்துக்காக கேட்கற கூடாது. அல்லாஹ்ட்ட, அவனிடத்தில் உங்கள் தேவைகளை, உங்களுக்கு குடும்பத்தோடு நேரம் கொடுங்கள். அந்த நேரம் மனைவி மக்கள்கிட்ட மார்க்கம் இருக்குதா, அல்லாஹ்வோடு இப்படி இருக்கிறாங்க, ரசூலோடு இப்படி இருக்கிறாங்க, நம்ம மனைவி பேச்சில அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குதா, நம்முடைய பிள்ளைங்களுடைய பேச்சில அல்லாஹ்வுடைய நினைவு இருக்குதா என்று நாம் பெற முடியும், சரியாக்க முடியும். அவர்களை அல்லாஹ்வுடையவர்களாக ஆக்கி விடுவோம். குர்ஆனுடையவங்களை ஆக்குங்கள், அல்லாஹ்ட்ட கேட்க கற்றுக் கொடுங்கள், பிரச்சனை அல்லாஹ்ட்ட சொல்ல கற்றுக் கொடுங்கள். எந்த விஷயமும் அல்லாஹ்ட்ட போய் தன்னை ஒப்படைக்கிற வாழ்க்கையை கொடுங்க. மூன்றாவது, இதான் முதல்ல, நான் அதை மூணாவதா சொல்றேன், அல்லாஹ்வுடையவங்களா நீங்க ஆயிடுங்க, அவனோடு நேரம் கொடுங்கள். தொழுகையில் இருந்தால் தொழுகையிலேயே இருங்கள், தொழுகையில் இருந்தால் தொழுகையில் இருங்கள், வியாபாரத்தில் இருந்தால் வியாபாரத்தில் இருக்கிறேன், மனைவியோடு இருந்தால் மனைவியோடு இருக்கிறேன், தொழுகையில் இருந்தால் அல்லாஹ்வோடு இருங்கள், தொழுகையில் இருங்கள், தொழுகையில் இருக்கிறேன், மனமெல்லாம் எங்கோ இருக்கிறது. திக்ரில் இருங்கள், திக்ருக்குள்ளே இருங்கள். அல்லாஹ்வுடைய நினைவுதான் திக்ர். அவனுடைய திக்ருக்குள்ளே அவன் நினைவு இருக்கட்டும். அவன் நினைவு இல்லாமல் சுத்தி கொண்டே இருப்பீர்களா? அல்லாஹ்வோடு நேரம் கொடுக்கவில்லை, 1 மணி நேரம் திக்ர் செய்த, அல்லாஹ்வுடைய நினைவே வரல, அதுக்கு பேரு திக்ர் இல்லை.
திக்ர் என்றால் அவன் நினைவு. சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். அதில் என்ன பலன்? சொன்னதற்காக நன்மை உண்டு, சொன்னதற்காக நன்மை உண்டு. என் ரப்பு கைவிட மாட்டான். ஆனால் திக்ரிலே இருக்கும் போது திக்ரிலேயே இருங்கள், தொழுகையில் தொழுகையிலேயே இருங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடையவர்கள். தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ்வுடையவர்களாக, உங்கள் பொறுப்பை அல்லாஹ்ட்ட சொல்லுங்கள். என் கணவர் வெளிநாட்டுல இருக்கிறார், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், என்னுடைய நலவு தீங்கு கஷ்டம் எல்லாம் நீ பார்த்துக்கா அப்படின்னு சொல்லுங்க. அல்லாஹ் உங்களை ரம்யமா வழி நடத்துவான், அழகா வழி நடத்துவான். மிட் நைட்ல ஏதாச்சும் கஷ்டம் வந்துச்சா கவலையே பட மாட்டீங்க. அவன் இருக்கிறான், அவன் ஒப்படைச்சிருக்கான், அவனா கைவிட போனா. என் கணவர் நல்ல புரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பார், என் புள்ள கரட்டையில தூங்குவார். இந்த பொண்ணு உட்கார்ந்து அழ மாட்டாங்க. ஏன்? அவங்க எல்லாம் தூக்குறாங்க. நான் தாக்குது சினத்து ஓலானோம், உனக்கு பெருந்தூக்கம் இல்ல சிறு தூக்கம் இல்ல, நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, என்ன செய்யணும் முடிவு செய். அல்லாஹ் அந்த முடிவு எடுப்பார், கஷ்டத்தை நீக்குவான், நீக்கிறதுக்கு வழி சொல்வான். பதட்டம் வராது. இந்த வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நாம் வாழ்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அவனோடு வாருங்கள், அவனுடையவர்களாக ஆகுங்கள். அவனுடையவர்களாக நீங்கள் ஆனால் அவனே உங்களுக்கு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு போதுமானவன். இதுதான் ஆசைப்படும் வாழ்க்கை, இதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை, இதுதான் நிம்மதி தரும் வாழ்க்கை, இதுதான் என் வெற்றியை தீர்மானிக்கிற வாழ்க்கை, இதுதான் என் ரப்பை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை, இதுதான் என் பிள்ளைகள் என் மனைவி அவர்களின் எதிர்காலத்தை அழகாக்கும் வாழ்க்கை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா, சோதனைகள் இருந்து பாதுகாப்பானா, கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்.